இந்த கொங்கு நாட்டில் சாமை மிகுந்து விளைந்தது. குளத்தை சுற்றி சாமை வயல்களாக இருந்ததான் சாமை குளம் என்று அழைக்கப்பட்டு இன்று சர்க்கார் சாமை குளம் என்று அழைக்கப்படுகிறது. கம்பு, சாமை, குதிரைவாளி என்று பண்பாட்டு ரீதியான நமது உணவுகளை தவிர்த்து இன்று நீரிழிவு நோயின் பிடியில் நிற்கிறோம் நாம். இந்த உள்ளிவிளவு ஆட்டம் ஆடும் பொழுது 200 நீரிழிவு புள்ளிகள் இருந்தால் அது 120 நீரிழிவு புள்ளிகளுக்கு குறைவும். அவ்வளவு சக்திகள் எரிக்கப்படுகின்றன. பண்டைய நமது ஆன்மீகம் என்பது ஒரு மருத்துவமாகவும், பண்டைய நமது ஆன்மீகம் என்பது ஒரு உளவியலாகவும், ஒரு வாழ்க்கை முறையாகவும் ஒவ்வொரு திக்கிலும் அது தனது ஆளுமையை செலுத்தி நிற்கின்றது. இன்று நாம் பண்பாட்டை இழந்தோமோ அனைத்தையும் இழந்தவராக நிற்கின்றோம். ஆதீனம் பண்பாட்டை மீட்டெடுக்கும். அதே போல நமது இந்த ஆரை நாட்டு திருத்தலங்களில் வாலீஸ்வரர், சுக்கிரீசர் என்று 2 ஆலயங்களின் பெயர்களை கூறினோம். பொதுவாக உள்ளிவிளவு வெளியே கோயில்களில் நடக்கும் பொழுது பல புராணங்களை நாங்கள் சொல்லி நடத்துவது என்பது வழக்கம். ஆனால் இங்கு பட்டை தீட்டப்பட்ட வைரங்களுக்கு இடையில் நாங்கள் ஒரு கூழாங்கற்களாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆக ஆன்மீக வரலாறுகளை நாங்கள் கூற இயலாது. அது பிழைகளை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துவிடும். ஆகவேதான் எங்களுடைய நடனத்தை பற்றிய விவரங்களை மட்டும் கூறி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சுக்கிரீஸ்வரர் பெரியபாளையம், திருப்பூருக்கு அருகிலுள்ள பெரியபாளையத்துக்கு அருகிலுள்ள சுக்கிரீசர் என்பது சுக்ரீவன் சிவலிங்கத்தை பூஜை செய்த இடம். அதே போல சேவூரில் இருக்கும் வாலி சிவலிங்கத்தை பூஜை செய்த இடம். தாராபுரம் வாலியின் துணைவியார் தாரா. அங்கு ஆஞ்சநேயர், சிவனின் ஒரு வடிவமான ஆஞ்சநேயர் பதியம் கொண்ட இடம் தாராபுரம் மற்றும் வாலியின் துணைவி பிறந்த இடம் தாராபுரம். அவ்வாறு இந்த கொங்கு மண்ணில் இராமாயண பதிவுகளும், அது மட்டுமல்ல பாண்டவர்களின் பதிவுகளும், மகாபாரதத்தில் உள்ள பல இடங்கள் இந்த கொங்கு நாட்டில் தடம் பதித்து வாழ்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமியில் நாம் அவதரித்து ஆதீனத்தின் அருளாசியில் இன்று பிடிபட்டு நிற்பதென்பதை இது மிகப்பெரிய பேருநிலை அடைந்ததற்கு ஒப்பானதாகும். அதற்கு பெரிய ஆதீனத்திற்கும் நமது இளையபட்டம் அவர்களுக்கும் தாழ்வணிந்து நன்றி சொல்லி இதோ நமது அடுத்த ஆட்டத்திற்கு செல்வோம். சிவனுக்கும் பார்வதிக்கு வேதா நாளும் உண்டு, மாயனுக்கும் மங்கையர்க்கு அவதாரம் 10 உண்டு, அண்ணருக்கும் பொன்னருக்கு குன்னடைய பாட்டும் உண்டு, குன்னடைய கவுண்டருக்கு மண்ணாள 2 அண்ணரு பொன்னரு அருமை தம்பி சங்கரு, மனையாள ஒரு பொண்ணு அருக்காணி நல்லதங்கா, அவங்க வயது 16, வாலிபம் 90. பூலோகத்தில் இல்லையப்பா நம்ம பொன்னிவள நாட்டை போல, அங்கே காகம் பறக்காது, கருக்குருவி நாடாது, அங்கே சிட்டு பறக்காது, சிவக்கொழுந்து வாடாது. அண்ணரோட பேர் சொன்னால் அழுத உள்ள வாய்மூடு, இங்கே பொண்ணரோட பேர் சொன்னால் இப்போ பிறந்த புள்ள வாய்மூடு.
அதேபோல உமையாளின் அவதாரங்கள் இந்த கொங்கு நாடெங்கும் நிறைந்துள்ளது. பூவாணி என்று சங்க இலக்கியங்கள் அழைக்கப்பட்டு இன்று பவானி என்று அழைக்கப்படுகின்ற பவானி கரையோரம் வனபத்ரகாளி. மகாபாரதத்தில் பீமனை சிறையில் அடைத்தனர் ஆரவல்லி சூரவல்லியை மீட்க வேண்டி மாயோன் வந்து போர் தொடுத்து பீமனை சிறை மீட்ட இடம் இன்று நாம் வனபத்ரகாளியாக வழிபடும் அந்த பவானி கரையம்மன். அது மட்டுமல்ல, வண்ணான் துறைபடிந்த பண்ணாரி மாரித்தாய். அது மட்டுமல்ல, ஈரோடை சிற்றோடை பேரோடை என ஈரோடை நடுவில் அமைந்த சிறுமாரி பெருமாரி. அது மட்டுமல்ல, கொண்டத்தை காற்று நிற்கும் கொண்டத்து காளியவள். அது மட்டுமல்ல, ஆனைமலை அடிவாரத்தில் மயானம் கொள்ளை கொண்டாய் மாசாணி அம்மா நீயே. அது மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் இந்த கொங்கு நாட்டில் உமையால் ஒரு பாகமாக அந்த செங்குன்றனூரில் இன்று அவள் நின்றாளோ அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஊரிலும் பதியம் கொண்ட ஒரு புண்ணிய ஆன்மீக பூமி இந்த கொங்கு நாட்டு பூமி. ஈசனும் உமையாலும் எங்கும் நிறைந்திருக்கிறாள் இந்த புண்ணிய பூமியில். நாம் மனம் முழுவதும் நமது பெரிய பட்டமும் இளைய பட்டமும் மனம் முழுவதும் நிறைந்துள்ளார்கள். அவர்தால் பணிந்து இதோ நாம் அடுத்த ஆட்டத்திற்கு செல்வோம். பழனி மலையாரா பதக்கமல்லி பூவெடுத்தே, சிவன் மலையாரா செம்பக பூவெடுத்தே, சென்னி மலையாரா செவ்வரளி பூவெடுத்தே, கைத்த மலையாரா தங்கரளி பூவெடுத்தே, மருத மலையாரா மறிக்கொழுந்து தலையெடுத்து, பச்சை மலையாரா பதக்கமல்லி தான் எடுத்து, வீர மலையாரா வெள்ளரளி பூவெடுத்து, உதயகிரி மலையாரா உதிரம்பூவெடுத்து, அழகழக மலை கட்டி இங்கே ஆதீனத்துக்கு சாத்திவிட்டா ஆதீனுக்கு சாத்திட்டா ஆதீன அலங்காரா அடுக்கரளி சிங்காரா.
அறியாதவன் பாடுகின்றேன் அம்மன் திருக்கதைய, தெரியாதவன் பாடுகின்றேன் தேவி திருக்கதைய, எட்ட நின்று பாடுகின்றேன் ஏழையம்மா உன்னடிமை, பத்தென்றால் உண்டறியேன் பாலனம்மா உன்னடிமை, குழந்தை வருந்துவது கோயிலுக்கு கேட்கலையோ, கொட்டு முழக்கு சத்தம் உன் கோட்டைக்கு கேட்கலையோ, சலங்க சத்தம் அம்மா உன் ஜன்னதிக்கு கேட்கலையோ, தேடி இழைக்கின்றேன் தேவி முகங்கான, காசி வளநாட்டை விட்டு கட்டழகியே வருமப்போ, ஊசி வளநாட்டை விட்டு நீ உத்தமையே வருமம்மா. இந்துக்களின் புனித நூலாம் பகவத்கீதை. பகவத்கீதை படைக்கப்பட்ட குருச்சேத்திரம் என்பது பொருள் வேண்டி பஞ்சபாண்டவர்கள் இந்த கொங்கு நாட்டிற்கு வந்து தாராபுரம், விராடபுரம், லதாபுரம் என்று அழைக்கப்பட்ட தாராபுர வேளிரில அரசனிடம் கையேந்தினார்கள். அவன் வைத்துள்ள பொன்னும் பொருளும் அளித்தது போக பற்றாக்குறைக்கு 1000 பல்லாயிரக்கணக்கில் அவன் கொண்ட காமதேனும் என்ற காங்கேய நாட்டு பசுக்களின் செல்வம் பெருந்தொழுவமாக விரிந்து நின்றது. அந்த பெருந்தொழுவத்தின் மையம்தான் திருப்பூருக்கு அருகே பெருந்தொழுவு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மாபெரும் காமதேனு மந்தையை பாண்டவர்கள் அந்த குருச்சேத்திர யுத்தத்திற்காக திருப்பிச் சென்ற இடம்தான் திருப்பூர் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஊரும் பட்டீஸ்வரரை பாதம் பணிய வந்த ஈச்சனாரியில் அமர்ந்த அந்த கணபதி துணையுடன் இந்த கொங்கு மண்ணின் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாபெரும் வரலாறும், ஒவ்வொரு குடும்ப தலைவரின் முன்னோருக்கும் ஒரு மாபெரும் சரித்திரமும் பொதிந்துள்ளது. அதை நாம் மீட்டெடுத்து நமது ஆன்மீகத்தை உணர வேண்டும். அதை மீட்டெடுத்து நமது பண்பாட்டை உணர வேண்டும். அதை நாம் மீட்டெடுத்து நமது குருகளின் தாள்களில் பணிந்து இந்த வாழ்க்கையை உய்ய வேண்டும் என திருத்தாள், பெரிய ஆதீனத்தின் திருத்தாளையும் இளைய ஆதீனத்தின் திருத்தாளையும் பணிந்து இதோ நமது அடுத்த ஆட்டத்திற்கு செல்கிறோம். ஆதி ஈசனின்
பிள்ளைகளாக கருதப்படும் ஆதன் பூதன் சாத்தன் நையன், இவனுடன் கருப்பன் கருப்பராயன், நெருப்பை சிவனாக வழிபட்ட நமது ஆதி குடியினர் கருப்பராயனை காவல் தெய்வமாகவே இன்றும் நாம் வழிபட்டு வருகிறோம். கணபதியின் கட்டுரையுடன் பொன்னம்பலத்தின் ஆடலரசனின் நிகழ்வான இந்த நடனம் நடந்தாலும் நிறைவாக காவல் தெய்வம் கருப்பராயனுக்கு நன்றி கூறி அவரை வழியனுப்பி முடிப்பதென்பது நிறைவாகும். இந்த உள்ளி விழவின் மரபுப்படி கருப்பராயன் பாடல். ஹலோ. ஏய் காத்துல வந்தனடா கருப்பராயனடா, ஆகாய வழி வந்த ஆகாய ராயனடா, முன்னாடி தோன்றி நிற்க முனியப்ப நானடா, ஆதீசம் பெத்தெடுத்த அருமை தம்பி நானடா. ஏய் கொங்கு நாட்டு தலைமலை ஆனாமலை பழனிமலை கருமலை கொல்லிமலை கோளாறு தங்கமலை, இப்படி மலை சூழ்ந்த கொங்கு நாட்டு பட்டீசர் ஆதீனம் வீரசைவ தலைமை இதுடா. இன்னைக்கு என்னைக்கு எங்காவல் நடக்குமடா, ஆதீனத்து 8 திசையனைத்து எங்காவல் நடக்குமடா. பட்டாட வளவளக்க பவளமல்லி கிளுகிழுக்க வேலு கம்பு முண்டு வீச்சருவால் உயரா பாத கொரடு கண்டு பாதுகாப்ப நாளிப்ப. ஏய் எங்காவல் கனகாவல் எங்காவலம் இங்க மீறி ஆதீனத்துள்ள பேய் பில்லு எதுவுமே காத தூரம் கனகாத தூரம் வராதுடா. ஏய் நாயி கருநாயி கருநாயி துணையோட குதிரை வெண்குதிரை வெள்ள குதிரை ஏறி வெகு தூர எங்காவ ஆதீனாரோட. ஏய் வெள்ள குதிரை ஏறி வெள்ளி பெரம்பெடுத்து விளையாடி வருவனல்ல, தங்க பெரம்பெடுத்து தரணியெல்லாம் அளப்பனல்ல, நான் வெள்ளி குதிரை ஏறி விளையாட போற அடி அடிரா பார்க்கலாம்.